நெல்லையில் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மீட்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். மாற்று துணி கூட இல்லாமல் மக்கள் அவதிப்பட்டு வருவதால் அவர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அடிப்படையில் அதிகமான டேமேஜ் நடந்திருக்கு. இதை தாண்டி கிராம பகுதி விவசாயம், கால்நடைகள், ஆடு மாடு கோழி எல்லாமே அடிப்படையில் இங்கேயே 12 மாடு அடிச்சுட்டு போயிடுச்சுங்கிறாங்க. இந்த பகுதி கிட்டத்தட்ட நகர்ப்புற பகுதிங்கிறது, முழு கிராமம் கிடையாது. ஸோ கிராமம்லாம் நாளையிலேருந்து நீங்கள் போக ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய டேமேஜ் நடந்திருக்குதுங்க. இந்த மீட்பு பணியை பொறுத்த வரைக்கும் நேற்று இன்னைக்கு முக்கிய தேவை என்னன்னாங்க, ஹெலிகாப்டர்ஸ் தேவைப்பட்டுச்சு, போட் தேவைப்பட்டுச்சு, குறிப்பாக ஆர்மி பீப்புள் தேவைப்பட்டாங்க. அது அனைத்துமே பெரிய அளவில் வர ஆரம்பித்திருக்கு. 5 ஹெலிகாப்டர் இருக்குது, ட்ரோனியர் விமானங்கள், 2 காலம் ஆர்மி, SDRF, இந்தியன் கோஸ்ட் கார்டு எல்லாமே அடிப்படையில் சிக்கலில் யார் இருக்காங்களோ வெளியே கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு. பட் நாளையிலிருந்து பார்த்தீங்கன்னா ரிலீஃப் மெஷர் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். மாற்று துணி கூட இல்லாமல் பெண்கள் அங்கே நின்று கொண்டு இருக்கின்றார்கள். ஏன்னா முழு சேரி சீலையிலிருந்து எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சுங்க தண்ணியில். ஸோ நாளைக்கு ரொம்ப கிரிட்டிக்கலுங்க. ஏன்னா நேற்று இன்னைக்கு தண்ணியில் இருந்தாங்க, மண்டபத்துக்கு கொண்டு போனோம், கேம்பில் இருந்தாங்க. நாளையிலிருந்து வாழ்வாதார பிரச்சனை. அதனால் நிவாரணத்தை பொறுத்த வரைக்கும் வேகமாக கொடுக்கணும். மீட்பு பணிகளை பொறுத்தவரை இன்னும் வேகப்படுத்தி இருக்க வேண்டும், இன்னும் வேகப்படுத்தணும். நம்முடைய மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, நிவாரணத் தொகையை 2 ஆண்டுகளுக்கு அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருத்தம் செய்கிறாங்க. மத்திய அரசு ஒரு சர்க்குலர் போட்டிருக்காங்க. இப்போ சமீபத்திய சர்க்குலர் படி ஒரு வீடு இடிஞ்சிருச்சுன்னா எவ்வளோ காம்பன்சேஷன், கால்நடை இழப்புக்கு என்ன காம்பன்சேஷன், அதை ஒரு ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச். 75% மத்திய அரசு, 25% மாநில அரசு, SDRF ஃபண்டுன்னு. இப்போ 900 crore வந்திருக்கு. பெரும்பான்மையானது சென்னைக்கு போயிருச்சு. நாங்களும் இப்போ கோரிக்கை வைக்க போகிறோம். குறிப்பாக மறுபடியும் SDRF நம்ம டாப் அப் பண்ண வேண்டியது இருக்குது. மறுபடியும் நம்ம டாப் அப் பண்ணணும், ஏன்னா இந்த பகுதிக்கு வேணும். ஸோ ஆரம்பகட்ட நிவாரணம் என்பது SDRFல இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன சொல்லுதோ அதுபடி கொடுப்பாங்க. வீடு இடிஞ்சா எவ்வளவு, துணிமணிகளுக்கு எவ்வளோன்னு இருக்குது. அதனால் முழுமையாக கிடைக்கவில்லை என்றாலும் கூட ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் மக்களுக்கு வரத்தான் போகுது. ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச்சுங்க. கண்டிப்பாக அதை மத்திய அரசு கொடுக்கத்தான் போகிறாங்க. எந்த மாற்று கருத்தும் அதில் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.